நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நவார என்றும் பாடி. நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நவார என்றும் பாடி. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நவார என்றும் பாடி. நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நவார என்றும் பாடி. எரிகோ மகிழும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மகிழும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவார என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நவார என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நவார என்றும் பாடி. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, அருமையான ஐயா பெருக்குமான் பாடுறாரு. நன்றியா துதி பாடு நாவால என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில உண்மையுள்ளவர். அவர் சொன்ன வார்த்தையில உண்மையுள்ளவர் என்று அவர் சொல்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அப்பொழுதுதான் நீ நல்லவர் என்பதை தெரியும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாக்லேட்டு, அது நல்ல சாக்லேட்டு, நல்ல மிட்டாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அது என்ன செய்யணும்? வாயில் போட்டு சப்பி பார்க்கணும். அப்போத்தான் அதனுடைய டேஸ்ட் எவ்வளவு இனிப்பாக இருக்கு அப்படின்னு தெரியாது. புளிப்பா காரமா கசப்பாண்டு எப்போ தெரியும்? வாயில் போட்டு சப்பும்போது தான் அதுவே தெரியும். அதுபோல தான் இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை அவர் நெருங்கி பற்றி கொள்ளும் போது தான் தெரியும். இங்கே ஒரு சம்பவம் இருக்குது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு ஊழியக்காரர் இருக்கா. அந்த நாடே பஞ்சம். அந்த நாட்டில் மழை இல்லை, தண்ணி இல்லை, வெள்ளாமை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு பாஸ்டர் இருக்கிறான். அந்த பாஸ்டர் இப்போ பட்னியாக இருக்கிறான். என்ன செய்கிறான்? அந்த ஊரே பட்னி, ராஜாவும் பட்னி, மந்திரியும் பட்னி, குடிமக்களும் பட்னி. இப்போ அந்த ஊரில் இருக்கிறதுனால இந்த ஊழியக்காரனும் பட்னியாக இருக்கிறான். அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? என்னப்பா ஊழியக்காரன்ற நாடு தான் பட்னியாக இருக்குது, நாடு தான் பஞ்சமாக இருக்குது, மழை இல்லை, தண்ணி இல்லை, எங்களோடு சேர்ந்துக்கிட்டு உனக்கு இந்த இதானா? அப்போ எங்கள் சாமி போல தானே உங்கள் சாமின்னு சொல்லி அவங்க ரொம்ப கேலி பண்ணுறாங்க. எல்லா சாமி போல தானே இந்த கொஞ்சம் சாமி, நீ மட்டும் பெரிய சாமி சொல்லிக்கிருக்கிற அப்படின்னு சொல்லி கேலி பண்ணும்போது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறான். ஊழியக்காரன், கர்த்தாவே உண்மையே நம்பி வந்திருக்கிற, என்னையும் பட்னியாக போட்டீங்களே. அப்போ இயேசு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. எலியாவே எலியாவே கேரியாத்து ஆற்றண்டையில் போய் என்ன செய்யாத? ஒளிஞ்சுக்கிட்டு உனக்கு காகங்கள் மூலியமாய் ஆகாரத்தை அனுப்புகிறேன் என்று ஒரு சத்தம் எலியாவுக்கு காதில் கேட்குது. அல்லேலூயா. அப்போ
இந்த எலியா சத்தத்தை காதில் கேட்டுட்டு இப்போ என்ன மாதிரி ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன்? மழை இல்லை, தண்ணி இல்லை, வெள்ளாமை இல்லை, ராஜா பட்னி, மகாராஜா பட்னி, எல்லாருமே பட்னி. நீ போய் ஆத்தாங்கையில் இரு, நான் காக்கா அனுப்புறேன்னா எப்படியா நம்புறது அப்படின்னு நான் போயிருக்கவே மாட்டேன். என்ன பண்ணிக்க மாட்டேன்? நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறத நான் எப்படி போகிறதுன்ற நம்பாமல் இருந்திருப்பேன். ஆனால் அந்த ஊழியக்காரனை செஞ்சான், நம்பி அதே மாதிரி அந்த கேரியாத்து ஆற்றாங்கடை அண்டையில் அந்த நாணலில் போய் ஒளிஞ்சிருந்தான். ஆனால் காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் அப்பமும் இறைச்சி கொண்டாந்து கொடுத்துச்சா. யாருக்கு? அந்த ஊழியக்காரனுக்கு. எங்கள் ராஜா வீட்டில் எடுத்ததா, மந்திரி வீட்டில் எடுத்ததா, அந்த காகைகளுக்கு எப்படி அந்த இறைச்சி, அதாவது கறியும் அப்பமும் கிடைச்சிது. நம்மளுக்கு பிரியாணி சோறு, கறியும் சோறுனா பிரியாணி, அங்கே அப்பமும் இறைச்சின்னா அவங்களுக்கு பிரியாணி. அப்போ அந்த பஞ்ச காலத்தில் கூட பிரியாணி சாப்பாடு ஊழியக்காரனுக்கு கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. அப்போ அவரையே நம்பி அவரையே தஞ்சம்னு உட்கார்ந்துருக்கிறவனுக்கு அந்த வாழ்க்கை அவனுக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுக்குறார். அவன் விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் அவன் ஓடி இருந்தான்னா காக்கா வந்துட்டு போயிருக்கும். இவனை தேடி காக்கா போயிருக்கும். ஆனால் சொன்ன இடத்துல இருந்ததுனால தான் காக்கா மூலியமாய் காலையிலையும் மாலையிலையும் காகங்கள் இறைச்சியும் அப்பமும் கொண்டாந்து கொடுத்ததுன்னு அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படிக்கிறோம். அப்போ யாரெல்லாம் கர்த்தரை நம்பி வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும். அதைத்தான் பெருக்குமடை சொல்றாரு, நன்றேயா துதி பாடி நம் இயேசுவை நவார என்றும் பாடி, நன்றேயா துதி பாடி நம் இயேசுவை நவார என்றும் பாடி, நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றியால் துதி பாடி நம் இயேசுவை நவார என்றும் பாடி. அவர் நல்லவர், வல்லவர், வார்த்தையில உண்மை உள்ளவரே. எலியாவுக்கு சொன்னாரு, நீ என்ன செய்ய, ஏரியாத்து ஆற்றங்கண்டில் இரு, நான் உனக்கு போஷிக்கிறதுக்கு காகங்களை அனுப்புகிறேன்றார். அந்த வார்த்தை அப்படியே நம்பி போனதுனால அவனுடைய வாழ்க்கையில அந்த பஞ்ச காலத்திலையும் அவனுக்கு ஆகாரம் கறியும் சோறுமாக கிடைத்தது. ஆனால் தண்ணி இல்லை. அந்த கேரியாத்து ஊத்துல கூட கொஞ்சம் தண்ணியை அவன் குடித்தான். அப்போ யார் அவரை நம்பி முழுசா நம்புகிறாங்களோ அவங்களுக்கு பஞ்சகாலமாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு நீர் ஊற்று அங்கே கிடைக்கும், அங்கே ஒரு ஆகாரம் கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு மனுஷனை தேவன் அனுப்புவார். நேரம் வரமாட்டாங்க யாருமே. நேரம் நான் தான் கடவுள்னு சொல்ல போகிறதில்ல. அதுக்கு ஒரு ஆண்டை அனுப்புவார். இப்படி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் என்ன ஆயிடுச்சு, அந்த ஆற்றுலையே போச்சு. அந்த கேரியாத்து தண்ணீர் அந்த ஊற்று என்ன ஆயிடுச்சு, அந்த ஊற்று வற்றி போனதுனால இப்போ காகமும் ஆகாரம் கொண்டாந்து கொடுத்தாலும் இறைச்சியும் அப்பமும் கொடுத்தாலும் அங்கே சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை. அப்போ மீண்டுமா அந்த ஊழியக்காரன் என்ன செய்கிறான், தேவ மனுஷன், ஆண்டவரே அப்பமும் தண்ணீர் இருந்துச்சு, இப்போ தண்ணி இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்ய, கேரியாத்திலிருந்து இந்த ஆற்றுலேருந்து என்ன செய்ய, சாரிபாத்து என்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவியை உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த வார்த்தை இருக்குது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இந்த வார்த்தை இருக்குது. அந்த கேரிபாத்து ஊருக்கு போய் எங்கே போகிறது, என்ன செய்யறது, ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு,
பஞ்சகாலமாக இருக்குது, நாட்டில் நம்ம எங்கே போஷிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு ஓரத்தில் ஒரு ஊர் ஓரத்தில் உட்காந்துருக்காரு. அந்த ஊரில் போய், அந்த ஊர் பேர், அந்த அங்கேருந்து ஒரு அம்மா என்ன பண்ணுது, 2 விறகு பறைக்கிட்டு இருக்குது, 2 விறகு. அப்போ அந்த அம்மாவை பார்த்துட்டு, இந்த அம்மா யாரோ எவரோ என்ன செய்த தெரியலையே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்படி அனாதையாக வந்துட்டோமே, என்ன போஷிக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறாரு, அம்மா, இந்த விறகு பிறக்கிற அம்மா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க என்று கேட்குறாரு அந்த ஊழியக்காரர். அந்த அம்மா பார்க்குது, யாரோ வெளியூருக்காரன் போல் இருக்கு, ஒரு தேவ மனுஷன் போல் இருக்கு, அவர் ஊழியக்காரராக வந்திருக்கிறாரு, பாஸ்டரு, இவர் தண்ணி கேட்குறாரு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுது, கொஞ்சம் தண்ணி மொக்க போகுது. இப்போ இந்த ஊழியக்காரர் என்ன செய்யறது தெரியுமா, நீ தண்ணி மோந்துட்டு வாரது பத்தாதுமா, அப்படியே ஒரு முதல் கொடு என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் பேசுகிறார். அந்த அம்மாவுக்கு அழுகையே வந்துடுது. ஆண்டவரே, நாடே பஞ்சம், எல்லாமே இல்லை, விளைச்சலும் இல்லை, நாடு பஞ்சமாக இருக்குது, பட்னியாக கிடக்கிறான். இப்போ என் பானையில் கொஞ்சம் போல மாவு இருக்குது, கொஞ்சம் போல எண்ணெய் இருக்குது. இந்த கொஞ்சம் போல் இருக்கிற மாவையும் இந்த கொஞ்சம் போல் இருக்கிற எண்ணெயும் சுட்டு சாப்பிட்றதுக்கு தான் அந்த பிடிச்சபடி மாவு இருக்குது. அந்த மாவில் சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் என் மகனும் சாகுறதுக்காக நாங்கள் சுட்டுக்கிட்டுருக்கோம். அதனால தான் 2 விறகு பிறக்கிறேன், ரொம்ப விறகு பிறக்கலை, ஏன்னா தேவையில்லை. அது பிறகு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு உயிர் வாழ போகிறதில்ல, அங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பட்னியாக சாப்பிட்றத விட சாகிறத விட இப்போயே செத்து போகலாம்னு ஐயா இருக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப கண்ணீரோடு அந்த ஊழியக்காரங்க பேசுது. கடவுள் சத்தியமா, ஓ மேலே சத்தியமா, பிடிச்சபடிமா போக வேற ஒன்றும் இல்லைன்னு. அப்போ கூட ஊழியக்காரன் என்ன செய்கிறான், நீ சொன்னபடியே ஆகட்டும், அந்த அப்பத்தில் அப்பத்தை கொண்டாந்து எனக்கு கொடுங்க, மிச்சத்தை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த பஞ்ச காலத்திலையும் அந்த அம்மாவை சோதிக்கிறத பார்க்குறோம். ஐயோ, எனக்கு பிடிச்சபடி மாவு தாங்க இருக்குன்னு அந்த அம்மா அழுகும்போது கூட இந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு, அப்பத்தை எனக்கு கொண்டாந்து கொடுன்னு கேட்குறாரு. இப்போ வேறு அம்மாவாக இருந்தாலும், நானே சாக போகிறேன், உனக்கு அப்பத்தை வர கேட்டுக்கிட்டு, யாரா அவர் மனுஷன், என் மூஞ்ச பாரு முகரையை பான்னு திட்டிருக்கும். ஆனால் அந்த அம்மா திட்டலை. யாரோ ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் இந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லி அந்த அம்மா பரிதாபப்பட்டு ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறான்னு சொல்லி அந்த பிடிச்சபடி மாவில் அப்பத்தை சுட்டு அந்த ஊழியக்காரன் ஆண்டு தண்ணி அப்பமும் கொடுத்துச்சு. அதை ஆசீர்வதித்து அவர் சாப்பிட்டார். யாரே, தீர்க்கதரிசி. அது சாப்பிட்ட சோறுக்கு அவர் சொன்னது பிரகாரமே அந்த பானையில் வத்தம் இல்லை, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறையும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பஞ்ச காலங்களில் அந்த நாடே பஞ்சமாக இருந்தாலும், எல்லா மனுஷர்களும் செத்து மடிந்தாலும் கூட இயேசுவை கும்பிட்டு அந்த அம்மா, அந்த சாரிபாத் விதவி சாகலை. ஏன்னா அந்த சாரிபாத் விதவியை போஷிக்கும்படியாக எலியாவை அனுப்புகிறார், எலிசாவை அனுப்புகிறார். அந்த ஊழியக்காரை போஷிக்க அந்த அம்மாளை அங்கே வச்சிருக்கிறார். அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வாக்குத்தத்த பிரகாரம் அவங்க 2 பேருமே கிறிஸ்துவுக்குள்ள இருந்ததுனால ஆண்டவர் ஒருவரை ஒருவர் போஷிக்கும்படியாய், ஒருவருடைய பசியை ஒருவர் தீர்க்கும்படியாய் தேவன் அவர்களுடைய வறுமையை போக்கினார். அங்கே பார்க்குறோம், பானையில் வத்தம் இல்லை, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறையும் இல்லை. அடுத்த மழை பெஞ்சி ஒரு வெள்ளாமை விளைஞ்சி அடுத்த தானியம் வீட்டுக்கு வரும் வரைக்கும்
அந்த பானையில் மா வத்தலேண்டு வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அருமையான தேவஜனமே, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபை பெருகும். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இன்றையால் துதி பாடு, நம் இயேசுவை நவார என்றும் பாடு. இன்றையால் துதி பாடு, நம் இயேசுவை நவார என்றும் பாடு. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஆண்டவரை நம்பி போனவங்களுக்கு அது பஞ்ச காலமாக இருந்தாலும் சரி, அது குழப்ப காலமாக இருந்தாலும் சரி, அது எந்த சூழ்நிலையிலையும் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பினால் போதுதான் அவங்களுடைய வாழ்க்கை செங்கடலாக இருந்தாலும் சரி, எரியோ கோட்டையாக இருந்தாலும் சரி, அந்த தடைகளை உழைக்கக்கூடிய வல்லமை இயேசுவிடத்தில் உண்டு. இயேசுவே தெய்வம், இயேசுவே ராசகர், இயேசுவே ராஜா என்று நம்பினவங்களுக்கு இயேசு என்றைக்கும் தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து தாங்குவார், ஏந்துவார், தப்பிவிப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? அந்த காக்கா மூலியமாய் அவரை போஷித்த தேவன் உங்களையும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த சாரிபாத்து விதவி இடத்துக்கு அனுப்பி அந்த அம்மாளையும் ஆசீர்வதித்து அவருடைய மகனையும் ஆசீர்வதித்து அந்த ஊழியத்தையும் ஆசீர்வதித்தது போல நம்ம நாட்டில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனேடு நம்பி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது, ஊழியத்திற்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது, உங்கள் மாப்பானையில் மா வத்தாது, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறையாது. நீ கடன் கொடுக்கிற பிள்ளையா இருப்ப, கடன் வாங்குகிற பிள்ளையாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை போஷித்த தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார். அந்த சாரிபாத்து விதவியை போஷித்த தேவன் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, அருமையான தம்பிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டில் ஒரு பிரசங்கம் பண்ணும்படியாய் உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மனுஷனாய் பிறந்துட்ட ஆண்டவரே, மனுஷனுக்கு சில நேரத்தில் சந்தேக குணங்கள் வருது, சூழ்நிலைகள் எங்களை கடுமையாக மாற்றுது, கெட்ட சிந்தனைகள் வருது ஆண்டவரே. எல்லாத்தையும் ஆண்டவரை மாற்றி நீர் கிருபையாய் ரசிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அந்த எலியாவையும் எலிசாவையும் போஷித்தது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை போஷிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அந்த சாரிபாத்து விதவை வீட்டுக்கு அனுப்பி தற்கொலைக்கு போகிற அம்மாளை தடுத்து நிறுத்தி அந்த அம்மாளையும் ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, மா பானையில் மா வத்தம் இல்லை, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறையும் சொன்ன வாக்குத்தத்த பிரகாரம் ஆண்டவரே, இந்த வீட்டில் எண்ணெய் குறையாதபடிக்கு ஆண்டவரே, மா பானையில் மா வத்தாதபடிக்கு ஆகாரம் குறையாதபடிக்கு இந்த வீட்டை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ போராமை கட்டுகள், பிசாசு கட்டுகள் எதிர்ந்தாலும் ஏசு நாமத்தினாலேயே கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, துணை இல்லாதவர்களுக்கு துணை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன், வீடு இல்லாதவர்களுக்கு நீ வீடு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அருமையான தம்பி, உன்னை நம்பியிருக்கிற தம்பிக்கு ஆண்டவரே ஒரு வீடு வாசலை உண்டு பண்ணி தர வேண்டுமா செபிக்கிறோம். ஒரு குடும்பத்தை உண்டு பண்ணி தர வேண்டுமா செபிக்கிறோம். குடும்பத்துக்கு கொடுக்கிற குழப்பங்களை நீக்க வேண்டுமா செபிக்கிறோம். பொருளாதார தடைகளை உடைக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, எலியாவை போஷித்தது போல, அந்த எலிசாவையும் போஷித்தது போல, சாரிபாத்து விதவியை போஷித்தது போல இவர்களை குடும்பமாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே, வருங்காலத்தில் யாரெல்லாம் குறை சொன்னார்களோ, யாரெல்லாம் மட்டமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் தரைக்குறவாக நினைத்தார்களோ அந்த இடத்திலேயே தலை நிமிர்ந்து வாழும்படியான கிருபையை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாளாக்காமல் தலையாக்குவேன் என்ற வாக்குத்தத்த பிரகாரம் ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையிலே வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க,
ஆசீர்வதிங்க. ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.